Hi எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பியூட்டி பீட்ஸ். இன்னைக்கான வீடியோல நீங்க எல்லாரும் நம்ம சேனல்ல வந்து எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடிய ஒரு ஹால் வீடியோ தான் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ண போறேன். சோ நீங்க வந்து டைட்டில் அண்ட் தம்ப்நெயில பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு கிளப் ஃபேக்டரி ஹால். பட் இது யூசுவலான ஒரு கிளப் ஃபேக்டரி ஹால் வீடியோவா இல்லாம கிளப் ஃபேக்டரி அன்பீட்டன் பிரைஸ் ஹால் அப்படினு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் டைட்டிலே கொடுத்திருப்பேன். சோ கிளப் ஃபேக்டரில வந்து புதுசா ஒரு சேனல் மாதிரி ஒரு அன்பீட்டன் பிரைஸ் அப்படினு சொல்லிட்டு வந்து ஒரு புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. அதுல எல்லா ப்ராடக்ட்ஸ்மே நமக்கு வந்து Flipkart Amazon விட அதே ப்ராடக்ட்ஸ் தான். பட் இதுல வந்து அதை விட கம்மியான ரேட்ல இருக்கும். அதுதான் வந்து அன்பீட்டன் பிரைஸ் அப்படினு சொல்லிட்டு வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்க வந்து கிளப் ஃபேக்டரி ஆப் ஓபன் பண்ணாலே அன்பீட்டன் பிரைஸ் அப்படினு சொல்லிட்டு நடுவுல கீழ ஒரு ரெட் கலர்ல ரூபி சிம்பிள் மாதிரி போட்டு அது நீங்க கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். அந்த ப்ராடக்ட்ஸ் பக்கத்துலயே வந்து அது Amazon or Flipkartல என்ன ரேட் இருக்கு அதே வந்து கிளப் ஃபேக்டரில என்ன ரேட் இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த அன்பீட்டன் பிரைஸ்ல வந்து விமென்ஸ் மென்ஸ் ஆக்சஸரீஸ் அப்புறம் வந்து நிறைய ஜுவல்லரி கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கு. சோ நமக்கு என்ன தோணுதோ எல்லாமே வாங்கிக்கலாம். அதோட ரேட் எல்லாமே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ விமென் கேட்டகரியில ஏதாவது ஒரு இயரிங்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்னு வெச்சுக்கோங்களேன். அது செலக்ட் பண்ணிட்டு இது கீழே பார்த்தோம்னு வெச்சுக்கோங்களேன் கிளப் ஃபேக்டரில அதே ப்ராடக்ட் வந்து என்ன பிரைஸ் இருக்கு அண்ட் அதுவே வந்து Amazon or Flipkartல வந்து என்ன பிரைஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிரும். சோ இதுதான் வந்து அன்பீட்டன் பிரைஸ் அப்படினா என்னன்னு உங்களுக்கு வந்து சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுக்கலாம் அப்படி நினைச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட இன்விடேஷன் கோட் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன். அந்த இன்விடேஷன் கோட் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees வந்து உங்களுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும். சோ மறக்காம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஹால் வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் கிளப் ஃபேக்டரில வந்து இந்த மாதிரி குர்தா டி-ஷர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணது இல்லை. ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு குர்தாஸ்ல என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் குர்த்தா பார்த்தீங்கன்னா இதுதான். இன்னும் நம்மளுக்கு வந்து ஒயிட் லைட் கிரே அதுக்கப்புறம் வந்து டார்க் கிரேல வந்து நம்மளுக்கு வந்து 3 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இது வந்து இந்த இடத்துல ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருக்குது. இது வந்து ஒரு பாக்கெட்னே தெரியாது, சும்மா இது டிசைன் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த குர்த்தாவில் தெரியும். இது வேர் பண்ணி எப்படி வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து நான் வந்து சைடில் இன்சர்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீப் மெட்டீரியல்ன்றதுனால நம்மளுக்கு வந்து எரியுமா அப்படிலாம் எனக்கு பயப்பட வேணாம். நார்மலான ஒரு மெட்டீரியல். அடுத்த குர்த்தா பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து டர்க்கிஷ் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப பிளெயினான ஒரு குர்த்தா. ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து நெக் வந்து ஒரு போட் நெக் மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கை வந்து நம்மளுக்கு வந்து அஃப்கோர்ஸ் 3/4 ஹேண்ட் தான் நம்மளுக்கு வருது. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பிளெயினாக தான் வருது. பட் ஆனால் இது வந்து ஒரு ஹைலோ குர்த்தா மாதிரி நம்மளுக்கு இருக்கும் பாருங்கள். பின்னாடி வந்து கொஞ்சம் துணி அதிகமாகவும் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டு மாதிரி நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். சாரி ரொம்ப சுருக்கமாக இருக்குது. இது வந்து ஒரு காட்டன் குர்த்தா, பியூர் காட்டன் குர்த்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சு மெட்டீரியல். அண்ட் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக இல்லை செக்குடு பேட்டர்னில் வருது. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபோல்டிங் மாதிரி ஒரு டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கீழே நம்ம வந்து பிளாக் லைன் அண்ட் பிளாக் ஷர்ட் போட ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக ஒரு குர்த்தா வாங்கணும் ஒரு காலேஜ் வேர்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டி-ஷர்ட் தான் வாங்கியிருக்கேன். வீடியோஸ்லாம் கூட ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் பண்ணுறேன்னா எனக்கு டி-ஷர்ட் போடுறதே தான் போகிறோம். ரொம்ப போர் அடிக்குதுன்றதுனால புதுசாக வந்து 2 டி-ஷர்ட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டி-ஷர்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். பட் ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டான ஒரு ஃபிட்டிங் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது எனக்கு தெரிஞ்சு என்னோட சைஸ் இது வந்து எக்ஸல் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு பனியன் மெட்டீரியல் மாதிரி நம்மளுக்கு வந்து வருது. பிளெயின் பிளாக் பட் நம்மளுக்கு வந்து 3/4 ஹேண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ஜீன் மேலே கூட போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் தான் போடணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ஜீன் மேலே கூட போடலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எனக்கு வந்து ஃபிட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி என்னோட சைஸ் வந்து எல் தான். பட் டிஷர்ட்லாம் அப்படியே உடம்பு ஒட்டி ரொம்ப இறுக்கமாக போட சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் வந்து ஒரு சைஸ் எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் டிஷர்ட்டில் வாங்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் டிஷர்ட் ஒன்று எடுத்திருந்தேன். அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக ஷைப்ஸ் மாதிரி போட்ட மாதிரி ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தேன். இதுவும் வந்து வீடியோஸ்க்காக தான் எடுத்திருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வருது. நம்மளுக்கு வந்து நெக் வந்து ஃபுல்லாக ரவுண்டில் தான் வரும். இவ்வளோ தூரத்துக்கிட்ட நம்மளுக்கு வந்து நெக் கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் வேர் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜ் இப்படியும் வந்து லிங்க் பண்ணுறேன். அந்தளவு சூப்பர் டிஷர்ட்லாம் கிடையாது. வீட்டில் தான் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீல் கிளப் ஃபேக்டரியில் வந்து எப்பவுமே நான் வந்து ஆன்லைனில் எது வாங்கினாலுமே கூட சேர்ந்து ஆங்கிள் சாக்ஸ் வாங்குறது வந்து என்னோட யூஸ்வலான ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் காலேஜுக்கு வந்து டெய்லியுமே சாக்ஸ் வேர் பண்ணுவேன். அது என்ன சீசனாக இருந்தாலும் சரி டேன் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சம்மரில் வேர் பண்ணுவேன். வின்டரில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜிஸ் வரும். அதனால் வந்து சாக்ஸ் வேர் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 9 pair ஆஃப் சாக்ஸ் நம்மளுக்கு வருது. சாரி கீழே போட்டேன். ஸோ 9 pair ஆஃப் சாக்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 3 சாக்ஸ் வரும். அண்ட் அதே மாதிரி இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு 3 pair ஆஃப் சாக்ஸ் வரும். அண்ட் அதே மாதிரி இந்த கவர்லேயும் ஒரு 3 pair ஆஃப் சாக்ஸ் வந்துச்சு. அந்த 2 வந்து நான் எங்கே போட்டேன்னு தெரியல. அதில் ஒரு பேர் இங்கே இருக்குது, இன்னொரு பேர் எங்கே போச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இந்த 3 அதாவது 9 pair ஆஃப் சாக்ஸ் வந்து நியர்லி 300 குள்ள தான் வந்துச்சு. பட் நீங்கள் வெளியில் ஆங்கிள் சாக்ஸ் அப்படின்னு வேணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பேரே வந்து 100 ரூபாய் கிட்டே இருக்கும். நல்ல குவாலிட்டினா இது ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. அண்ட் ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சுனால நான் வந்து இது வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நான் வந்து ஃபுட்வேர் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது இந்த கிளப் ஃபேக்டரியில். சரி ஒன்று இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இது ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். ரெகுலராக நீங்கள் காலேஜ் போகிறீங்க இல்லை ஒர்க் போகிறீங்கன்னா இது வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு ஸ்லிப்பர் பிளாக்ல வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு பெரிய ஹீல் கிடையாது, நம்ம வந்து வழுக்கிட்டு போகாத செருப்பு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் ரேட் அதிகம்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல.
ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் வருது. இது வந்து ஃப்ளாட்ஸாக சாண்டில்ஸ், ஐ திங்க் இது ஃப்ளாட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, வேர் பண்ணும்போது இது பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கூட லூஸாக இல்லை, இது வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து டிஷர்ட், குர்த்தா, ஃபுட்வேர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான், இது வந்து ட்ரை கேப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலை குளிச்சுட்டு வெளியே வரும், டவல் இல்லைன்ற பட்சத்தில் தலையை வந்து லைட்டாக கொண்ட மாதிரி போட்டுட்டு இது நம்ம போட்டுக்கிட்டு நம்ம தலைமுடி கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகும், மொத்த ஈரத்தையும் வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப பேபி பிங்க் கலரில் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த போவோட. அதனால் என்கிட்ட இந்த மாதிரி இல்லாதனால ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து துணி வளர்த்துற கிளிப்லாம் இருக்கும்ல, அதுதான் இது செட்டாக வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இதில் வாங்கியிருந்தேன். இதில் உங்களுக்கு வந்து 6 வரும். அண்ட் பட் ஆனால் இது வந்து அவ்வளோ குட் குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், போட்டுக்கலாம் துணிக்கு. பட் அந்தளவு க்ரிப் நம்மளுக்கு வந்து துணியில் கொடுக்காது. இந்த கலரில் தான் நம்மளுக்கு வந்து வருது, சில்வர் கலரில் நம்மளுக்கு வந்து வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வாங்கியிருந்தேன். இது சாரி அந்த மேலே இருக்கிறது எங்கே போட்டு தொலைச்சேன்னு தெரில, பட் ஆனால் ரொம்ப நல்ல ஒரு பேக்கேஜிங்கில் தான் எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. இதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8 மேக்கப் ஸ்பஞ்சஸ் வந்து ஒன்றா வரும், டிஃப்ரெண்ட் மேக்கப் ஸ்பஞ்ச் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மேக்கப் ஸ்பஞ்ச் வந்து ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பஞ்ச் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. இது ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்பஞ்ச், இது நான் கண்டிப்பாக இனிமேல் வீடியோஸில் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்பஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்பஞ்ச் வந்து 2 இருக்குது, சாரி 3 இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா, இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கண்ணுக்கிட்டலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒன்று வந்து 8 ஸ்பஞ்ச் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒன்று வாங்கியிருந்தேன் நான். இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது பேர் வந்து ஐ மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வெளிச்சமான இடத்துல தூங்குறோம், பட் நம்மளுக்கு வந்து இருட்டு தான் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கண்ணை மட்டும் கவர் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்குறதுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ நான் சும்மா உங்களுக்கு வந்து லைட்டாக போட்டு காமிக்கிறேன், காமெடியாக தான் இருக்கும். இது என்ன எழுதிருக்குன்னா, ஐ வில் ஆல்வேஸ் வித் யூ, ஜஸ்ட் பேர் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ரொம்ப பாண்டா மாதிரி போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சது கேவலமாக தான் இருக்கணும், பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாருங்கள், நம்மளுக்கு வேர் பண்ணால் இப்படி தான் இருக்குது. இது என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரில, பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் பீஸ் ஒன்று நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இந்த சாரீக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வருது. என் கழுத்தில் வேர் பண்ணால் எப்படி இருக்குன்றதோட க்ளீன் இமேஜ் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். ஸோ இது என்ன ஒரு சிலது திருப்பி இருக்குது, ஒரு சிலது நேராக இருக்குது. இது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கழுத்தை ஒட்டியும் கட்டிக்கலாம், கொஞ்சம் கீழே இருக்கையும் கட்டிக்கலாம். இந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளெயின் சர்க்கில் இந்த மாதிரி நெக் பீஸ் போட்டு நார்மலாக ஒரு சில்வர் ஜிமிக்கி அந்த மாதிரிலாம் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக் பீஸ் எங்கிட்ட இல்லை, ஒன்று கூட இல்லைன்றதுனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து நான் ஒரு ஓடிஜி கேபிள் ஒன்று வாங்கியிருந்தேன். எங்கிட்ட இந்த ஓடிஜி கேபிள்லாம் சுத்தமாக இல்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓடிஜி கேபிள் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடிஜி கேபிள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், நல்ல குவாலிட்டி, நம்மளுக்கு வந்து ஒயரும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் ஒர்க்கும் நல்லா ஆகுது, நான் செக் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தாராளமாக இதை நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேர்ள்ஸோட இன்டிமேட் வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாய்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து 2 ப்ராடக்ட் வந்து கேர்ள்ஸோட இன்னர் வேர் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன், லைக் இன்னர் வேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேண்டீஸ் வாங்கியிருந்தேன். செட் ஆஃப் 10 பேண்டீஸ் நம்மளுக்கு வந்து நியர்லி 349 நான் 249 நினைக்கிறேன், எப்படி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். பட் சூப்பர் குவாலிட்டி பேண்டீஸுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்பிளில் ஒன்று இருக்குது, அண்ட் பிங்க்கு, அதுக்கப்புறம் மெரூன். நான் வந்து இது ஆக்சுவலி வந்து 10 எனக்கு ரிசீவ் ஆச்சு, 10ல் 3 தான் வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே யூஸ் பண்ணது காமிச்சா அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அது காமிக்கல. இது பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்மளுக்கு வந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ். அண்ட் நடுவில் வந்து ஹார்ட்டில் வந்து பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு பேண்ட்டி. அண்ட் இன்னொரு விஷயம், அன்பீட்டன் பீஸ் நம்ம எது ஆர்டர் பண்ணாலுமே ரொம்ப சீக்கிரமாக ரிசீவ் ஆகிடுது, நியர்லி 5 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுது, ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேண்டீஸ் வந்து 10 வரும், பட் நான் என் கையில் இப்போ 3 தான் இருக்குது, மற்ற எல்லாமே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதே போல் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதே தான் நான் திருப்பி ஆர்டர் பண்ணேன். பட் இமேஜில் நம்ம ஆர்டர் பண்ணும்போது எந்த இமேஜ் தெரியுமா காமிச்சது, இந்த பேண்டீஸோட இமேஜ் தான் எனக்கு வந்து காமிச்சது. பட் ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி காமிச்சல இந்த பேண்டீஸ் தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. பட் செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது சேம் இமேஜில் இருக்கிற மாதிரி இதுவே ரிசீவ் ஆகிடுச்சு. இது நான் இன்னும் ஒன்று கூட யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து ஹிப்ஸ்டர்ஸ் காட்டன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மெட்டீரியல் தான். நம்மளுக்கு வந்து பாருங்கள் பர்பிள், ப்ளூ, பிங்க் அண்ட் ஆமாம் இந்த 3 கலர் தான் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இதில் வந்து நியர்லி 10 பேண்டீஸ் நம்மளுக்கு வந்து 349க்கு வருதுன்னா அப்போ ஒரு பேண்ட்டியோட ரேட் எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நல்ல குவாலிட்டிஸ் நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஆன்லைனில் வந்து இந்த இன்னர் வேர்லாம் வாங்கலாமான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து மெயினாக ஹைஜீனிக் பர்பஸ்க்காக இன்னர் வேர் யூஸ்வலாகவே நம்மளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்பி வாங்கலாம். ஸோ இன்னர் வேரில் இதுதான் வாங்கியிருந்தேன்.
ஸோ நம்ம கடைசியாக வேண்டியது பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 3 வந்து ப்ரா எக்ஸ்டெண்டர் நம்மளுக்கு வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேருக்கு வந்து ப்ரா வந்து ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து அவங்க மறுபடியும் வேறு ஒரு ப்ரா வாங்குறதுக்கு இந்த மாதிரி ப்ரா எக்ஸ்டெண்டர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்கின் கலர், ஒயிட் அண்ட் பிளாக் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்மளுக்கு வருது. அண்ட் நம்மளுக்கு வந்து 2 ஹூக் வந்து எக்ஸ்ட்ராவாக வருது. ஸோ கண்டிப்பாக இது எல்லா கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஹால் வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹால் வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் வந்து கிளப் ஃபேக்டரி ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளப் ஃபேக்டரி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைலாக இருந்தாலும் சரி, இல்லை ஐஓஎஸாக இருந்தாலும் சரி, இல்லை வெப்சைட் டேரெக்டாக பார்க்கணும்னாலும் சரி, எல்லாத்தோட லிங்க்மே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நான் சொல்கிறேன், என்னோட இன்விடேஷன் கோடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 100 rupees ரிவார்ட் கிடைக்கும். அதையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸில் எது ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு, எது நீங்கள் வேணால் வாங்குவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பேசுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்து உடனே அப்டேட்டாக வந்துடும். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம், ஹலோ, ஷேர் சாட், டிக்டாக் எல்லா சோஷியல் மீடியாஸ்லையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க்மே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.